கோஜோட பவர்லேயே ரொம்ப பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிச்ச பவர்னா அது இன்ஃபினிட்டின்ற பவர் தான். இந்த இன்ஃபினிட்டி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்னா அளவே இல்லாதது. அது கடைசி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஸோ கோஜோவை சுற்றி தான் அந்த இன்ஃபினிட்டி எப்பயுமே இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை கோஜோ மேலே வீசும்போது அது இன்ஃபினிட்டிக்குள்ளே பட்டு தான் கோஜோ உடம்பு டச் பண்ணும். பட் இப்போ தான் சொன்னேன் இன்ஃபினிட்டி தான் அளவே இல்லாததுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஒரு பொருள் இன்ஃபினிட்டிக்குள்ளே போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் இன்ஃபினிட்டிக்குள்ளே மட்டும் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்ற தவிர கோஜோவை தொடவே முடியாது. அண்ட் இது கோஜோக்கு ஒரு நல்ல பவர். அப்போ எந்த ஒரு வில்லன்ஸ்னாலையுமே இந்த மாதிரி கோஜோவை தொட முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோஜோ நினச்சானா அந்த இன்ஃபினிட்டியை அவனால் வெளிக்கொண்டு வராமல் தடுக்க முடியும். அது அவன் எப்பப்பெல்லாம் பவர் ஆஃப் பண்ணுறானோ அப்பப்பெல்லாம் இன்ஃபினிட்டி வராது. அப்படியே அவன் பவரை ஆன் பண்ணால் தான் அந்த இன்ஃபினிட்டின்றது வரும். ஸோ இப்போ கோஜோ பவர் ஆஃப் பண்ணியிருக்கும்போது யாராச்சும் வந்து கோஜோவோட உடம்ப இந்த மாதிரி காயப்படுத்துனாங்கன்னா அது கன்ஃபார்மாக கோஜோவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இன்ஃபினிட்டி. கோஜோட இன்ஃபினிட்டியை நீங்கள் ஒரு இடத்துல நல்லாவே நோட்டீஸ் பண்ணலாம். அதுதான் யூஜி மாங்காவில் பார்த்தீங்கன்னா கோஜோவை தொட வந்திருப்பான். பட் கோஜோட இன்ஃபினிட்டி கோஜோ தொட விடாமல் தடுத்துருக்கோம். ஸோ யூஜி என்ன பண்ணுவான்னா இன்னசென்ஸே தொட முடியல அப்படின்னு கேட்கும்போது கோஜோ இப்போ தொடு அப்படின்னு சொல்லும்போது யூஜி கோஜோ தொடுவான். அண்ட் இதுதான் இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம கோஜோ அந்த இன்ஃபினிட்டின்ற பவரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான்.